இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்துல வேலை பார்த்துட்டு இருந்த கிட்டத்தட்ட 1600க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் இப்போ அங்க இல்ல. இது குறித்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த பிரிண்ட் போன்ற பத்திரிகைகள் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய மிக முக்கியமான திட்டமான ககன்யான் திட்டம், அதாவது விஞ்ஞானிகளை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த முக்கியமான திட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த 100க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் அடுத்தடுத்து வெளியேறி இருக்கிறார்கள். 2020 மோடி அரசாங்கம் விண்வெளித்துறை குறித்து கொண்டு வந்த மிக முக்கியமான கொள்கை முடிவு மற்றும் 2023 அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023க்கு பிறகுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதா? ஏன், எதற்காக ஆயிரக்கணக்கான இந்திய விஞ்ஞானிகள் இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வுத்துறையிலிருந்து வெளியேறுகிறார்கள்? இது குறித்து மிக அவசரமாக கடந்த ஜூலை 14ஆம் தேதி இந்த மோடி அரசாங்கம் ஒரு மெமரண்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மெமரண்டம் இந்திய விஞ்ஞானிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. உண்மையிலேயே இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானிகளுக்கு என்ன ஆனது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் அங்க வந்தாரு இங்க வந்தாருன்னு நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில நம்ம கண்ணுக்கு படாம இன்னொரு முக்கியமான செய்தி எல்லா பத்திரிகைகளும் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. த ஹிந்து, குறிப்பா த பிரிண்ட் பத்திரிகை போன்ற முக்கியமான டிஜிட்டல் ஊடகங்களும் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக சமீப ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பல விஞ்ஞானிகள் விண்வெளி கழகத்திலிருந்து தொடர்ச்சியா வெளியேறிட்டு இருக்காங்க. அது குறித்தான செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, முழுக்க அரசாங்கத்தால் உருவாக்கப்படுது. 1947 இருந்து குறிப்பாக 2010 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் சக்தி வாய்ந்த 13 விண்வெளி சார்ந்த ஆய்வு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1947 இந்தியா 2ஆ உடைஞ்சு பெரும் பஞ்சம், பெரும் கொலைகள், மனித அழிவுகளை சந்திச்சுட்டு இருந்த அந்த நேரத்தில் கூட அன்னைக்கு இருந்த அரசாங்கம் மிகப்பெரிய தொலைநோக்கோடு சில அமைப்புகளை உருவாக்கிறாங்க. அதுல குறிப்பாக 1947 உருவாக்கப்பட்ட பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், 1962 தும்பா இக்வேடரல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் திருவனந்தபுரத்தில் கேரளாவில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு. அன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நேரு. இந்தியா பெரும் பஞ்சத்தில் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. நேரு வெளிநாடுகளிடமிருந்து அரிசியை இறக்குமதி செய்தார், பணம் வாங்கினாரு. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் கூட இந்தியாவினுடைய எதிர்காலத்தை, குறிப்பாக இந்திய விஞ்ஞானத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணி இந்த அமைப்பை உருவாக்கினார். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 62 இன்னொரு அமைப்பு இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை, அதாவது ISROன்னு பிற்பாடு அது பேர் மாற்றப்பட்டுச்சு. அந்த அமைப்பை உருவாக்கினதா இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் 1965 உருவாக்கப்பட்டது. பிற்பாடு 69 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO பெங்களூர் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு. அதுதான் ஒட்டுமொத்தத்துக்கும் இன்னைக்கு தலைமையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ISRO. இது இல்லாம செமிகண்டக்டர் லெபார்டரியா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டரா இருக்கட்டும், UR ராவ் சேட்டலைட் சென்டரா இருக்கட்டும், இது மாதிரி பல அமைப்புகள் 1947 62, 65, 69, 72 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேருவினுடைய முக்கியமான காலகட்டம். நேரு இந்த நாடு பெரும் பஞ்சத்தில் இருந்துச்சு 1950 70, 80 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்திற்காக உருவாக்கப்பட்ட இத்தனை ஸ்பேஸ் அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா? இதில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் வேலை பார்த்தாங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. ISROங்கிற அமைப்பு ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பேஸ் அமைப்புகள்லையும் தென்னிந்தியர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. தமிழ், மலையாளம், கர்நாடகா, கேரளான்னு இந்த மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. தென்னிந்தியா இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கு. அதனால தான் இதில் பெரும்பாலான அமைப்புகள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவே இருக்கும். ஸோ அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த அமைப்புகளை உருவாக்கி விஞ்ஞானிகளை நிலவுக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏன் சயின்டிஸ்ட் எல்லாம் கொத்தா அதை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க? இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த அந்த சயின்டிஸ்ட் பொசிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் கிட்டத்தட்ட 18,142. இதில் கிட்டத்தட்ட 2,613 ஸ்பேசஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, ஆளே இல்லை, எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாங்க. இதில் 1,636 சயின்டிஸ்ட் அண்டு டெக்னிக்கல் ரோல்ஸ், ரொம்ப முக்கியமான ரோல் எல்லாமே காலி ஆயிருக்கு. அதில் குறிப்பாக
சில ஆண்டுகளில், ஒரு ஆண்டுகளுக்குள்ள, கடைசி ஒரு ஆண்டில் மட்டும் இதில் யூஆர் சேட்டலைட் சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது, விக்ரம் சராபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்குது. இது ரெண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 சயின்டிஸ்ட் வந்து வெளியே போயிருக்கிறாங்க இந்த ஆண்டில் மட்டும். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமான திட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குது, ககன்யான் திட்டம். இது வந்து ஸ்பேஸுக்கு இந்தியாவினுடைய விஞ்ஞானிகளை கொண்டு போகிறது. அதாவது உலகத்தில் ஸ்பேஸுக்கு வந்து விஞ்ஞானிகளை கொண்டு போகக்கூடிய, அதாவது மனிதர்களை கொண்டு போகக்கூடியதை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சது முதல்ல யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, அப்போ 3வது சைனா. இந்த 4வது இடத்துல இந்தியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் தீவிரமாக வேலை செஞ்சக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் இவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க? இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இது குறித்து பத்திரிகை செய்திகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2020 மோடி அரசாங்கம் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பேஸ் செக்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவுக்கு வர்றாங்க. அதாவது இந்தியாவினுடைய இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் நிறுவனங்கள் வரலாம், அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வர்றாங்க. அதனுடைய மேக் அவுட் பாலிசியாக இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 வருது. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தனியார் நிறுவனங்கள் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றாங்க. இது ஏதோ இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதில்ல. கடந்த மோடி அரசாங்கம் 2019 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்குள்ளே வர்றாங்க. அதில் இந்தியாவினுடைய ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்மேனாக வேலை பார்த்தவர் முதல் கொண்டு எல்லாரும் அங்கே பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு உடனே வந்து தனியாருக்கு போகிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், இது 2018 2 விஞ்ஞானிகளால் உருவாக்கப்படுது. ஒன்று வந்து பவன்குமார் சந்த், இன்னொன்று நாக் பாரத். இவங்க 2 பேருமே ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்த்தவங்க. அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இதில் உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை தூக்குறாங்க. இது இல்லாமல் அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம், இது இல்லாமல் பிக்சல், இது மாதிரி பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது 3 ரொம்ப முக்கியமான நிறுவனம். 2018 உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இந்த 2026 இந்தியாவின் முதல் தனியார் நிறுவனம், அதாவது விக்ராந்த் மாதிரியான சேட்டலைட்டுகளை லான்ச் பண்ண முக்கியமான ஒரு நிறுவனமாக இது நிற்கிது. ஸோ அப்போது ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கப்பட்டு 4-5 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்யுது. இது இல்லாமல் இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனத்தினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டரில் முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் டாக்டர் எஸ் சோம்நாத்தே வேலைக்கு சேர்ந்துட்டார். அவரெல்லாம் சந்திராயன் 3 வேலை பார்த்தவர். அவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ இவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்டில் வேலை பார்த்த விஞ்ஞானிகள் ஏன் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டு பல பேர் ரிசைன் பண்ணிட்டு, அதுவும் இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு அதிகமானவங்க ரிசைன்மெண்ட் இதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, முறையான ஸ்பேஸ் ரிசர்ச் இந்தியாவில் நடக்கப்படலையா? இந்தியாவினுடைய விண்வெளி கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு ஏன் அங்கிருந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம் வருது? தனியாருக்கு போனால் நிறையா சேலரி கொடுப்பான், தனியாருக்கு போனால் நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி அவங்க ஏதோ ஒன்று செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு இணையான வசதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் நிறுவனங்கள்கிட்ட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஐஎஸ்ஆர்ஓவோ இல்லை இந்த 13 நிறுவனங்களோ கடந்த 10 ஆண்டுகளில் ஏன் இந்த சரிவை சந்திக்குது? குறிப்பாக 2014 மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட சரிவு ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு பெரும்பாலும் எல்லா பத்திரிகை செய்திகளையுமே ஒரு விஷயத்தை ரொம்ப 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 உறுதியாக சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளினுடைய தேவை, விஞ்ஞானத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம நிறுவனங்கள் வளரலை, நம்ம நிறுவனங்கள்கிட்ட போதாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸுக்கு ஆள் அனுப்பக்கூடிய திட்டம், ஸ்பேஸுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தில் கூட செயல்படுவதற்கு போதிய வசதிகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இருந்திருந்தால் இவங்கெல்லாம் வெளியே ஏன் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஜூலை 14 இந்தியாவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஒரு மெமரண்டம் வந்து வெளியிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க எல்லாமே அந்த ககன்யான் மிஷனில் இருக்கவங்களுக்கு அந்த மெமரண்டம் வெளியிடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் எந்த திட்டத்தில் இருந்தும், குறிப்பாக அந்த ககன்யான் திட்டத்திலிருந்து எந்தெந்த விஞ்ஞானிகள் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஈஸியாக வெளியே போயிட முடியாது, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே போயிட முடியாது அப்படிங்கிற மெமரண்டத்தை கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய 100க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் வெளியே போகிறாங்க. அப்போ இந்த திட்டம் எப்படி செயல்படுத்த முடியும்? இந்த திட்டம் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஸோ இப்போ இவங்க ஏன் போகிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கு என்ன வேணும், தனியார்கிட்ட போனால் அதிகமாக சம்பளம் கிடைக்குதா,
இல்லை தனியார்கிட்ட போனால் இன்னும் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வேறு நாடுகளோட நாசாவோட யுஎஸ்எஸ்ஆரோட டைப் போட்டு தன்னுடைய வேலைகளை இன்னும் அதிகமாக செய்ய முடியுதா? என்ன பர்பஸில் இவங்க வெளியே போகிறாங்க? தனியார் நிறுவனங்கள் எப்படி இந்த 3-4 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆய்வு பண்ணாமல் விஞ்ஞானிகளை வந்து நீ இங்கிருந்து போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஞ்ஞானி வந்து ரிசைன்மெண்ட் போகிறார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வரைக்கும் வந்து அவங்களுடைய ரெசிக்னேஷனுக்கான அப்ரூவல் வாங்கணும். 2020 வந்து மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாராவது விஞ்ஞானி போகணும்னு விருப்பப்பட்டால் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரே சொல்லிட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. நான் வந்து அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கேன்னா நான் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோடு வேலை பார்க்க போகிறேன், அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்க போகிறேன், இல்லை வேறு ஒரு நாடுகளுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு ரிசைன்மெண்ட் போனேன் அப்படின்னா என்னுடைய நாட்டினுடைய திட்டங்களை போய் வேறு நாட்டுக்கு நான் சொல்லிடுவேன்ல. இது ஒரு நாட்டினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய சீக்ரசி. இது வெறும் சாதனை மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய ரகசியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இது எல்லாமே இலகுவாக ஒருத்தர் வெளியே போகும்போது வந்து ஏற்பட்டுரும். ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியே போகிற மாதிரியான ஒரு டெலிகேஷன் ஆஃப் பவரை வந்து பாட்டம் லெவலில் கொடுத்தாங்க. அந்த பாட்டம் லெவலில் கொடுத்த டெலிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் மெமரண்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை 14ஆம் தேதி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வராங்க. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 2 விஷயம். உண்மையிலேயே இந்திய விஞ்ஞானிகளுக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு இந்த அரசாங்கம் ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள வந்து ஜெயிலில் அடைச்ச மாதிரி நீ போக முடியாதுன்னு சொல்கிறதும் தப்பு. அதுவும் பெரிய இஷ்யூ ஆயிரும். அதையும் மீறி அவங்க போகணும், ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பணமா, இல்லை வந்து அவங்களை சம்பளத்தை அதிகப்படுத்தணுமா, இல்லை அவங்களுக்கு வந்து என்ன இன்னும் அட்வான்ஸ் லேர்னிங்கை கற்றுக்கணுமா, இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறவுடைய என்ரிச் பண்ணக்கூடிய வேலையை இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து செய்யணும். இதில் என்ன மிகப்பெரிய குழப்பமான விஷயம்னா ஒரு பக்கம் இதை தனியார் மயமாக்குறது. தனியார் ரிலையன்ஸ் முதல் கொண்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றாங்க. எல்லா தனியார் நிறுவனங்களும் முதலீடு பண்ணி இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றது எதுக்கு அப்படின்னா மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை அரசுக்கே விற்று மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிறது தான். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓலேருந்து வெளியே வந்த விஞ்ஞானிகள் உருவாக்குனது தான் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை அக்னிகுல் காஸ்மோஸாக இருக்கட்டும், இல்லை பிக்சலாக இருக்கட்டும். இந்த பிக்சல், ஸ்கை ரூட் இது எல்லாமே எங்கேருந்து விஞ்ஞானிகளை வாங்குது? அது இந்தியாவில் காலங்காலமாக ஒரு அரசாங்கம் அவங்கள உருவாக்கியிருக்கு. ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒரு உழைப்பை செலுத்தி அவங்களுக்கு ஒரு கல்வியை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து, அவங்களுக்கு எல்லா போதிய வசதிகளை கொடுத்து, ஆய்வு பண்ணுறதுக்கு எல்லா மெட்டீரியலையும் கொடுத்து உருவாக்கப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட்டு ஏன் வெளியே போகிறாங்க, எதுக்காக தனியாருக்கு போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ண வேண்டியது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இந்திய அரசாங்கம் இதை செய்யவில்லை என்றால் இது உண்மையிலேயே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. செய்யக்கூடிய சாதனைகள் எல்லாமே நம்ம அரசு செய்யக்கூடிய சாதனைகளாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய சாதனைகள் வந்து தனியார் நிறுவனங்கள் செய்யக்கூடிய சாதனைகள் அல்ல. அது மட்டுமே அல்ல. ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய இந்த முக்கியமான 13 பில்லர்ஸை இந்தியாவில் கஷ்டப்பட்டு கடந்த கால அரசாங்கங்கள் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி இன்றைக்கி கொண்டு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக கொண்டு வரும்போது நீங்கள் தனியார் மயம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்து இந்திய விஞ்ஞானிகளுக்கு உரிய சம்பளமோ, உரிய வசதிகளோ, உரிய கல்வியவோ கொடுக்காம குறைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக தனியாரை நோக்கி நகருவாங்க. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்காம நீங்கள் ஏன் தனியாருக்கு போகிறீங்க, போகக்கூடாது அப்படின்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடை ஏற்படுத்தும். இது ஒரு சாதாரண இடம் அல்ல, ஒரு வணிக நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட இடம் அல்ல விண்வெளி ஆய்வுக் கழகம் என்பது. கோடிக்கணக்கில் ஒரு ராக்கெட் மேலே போகுது, டப்புன்னு விழுந்துருச்சு, ஒரு சேட்டலைட்டை தூக்கிட்டு போகுது, சேட்டலைட் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரே நாளில் 1000 கோடி 2000 கோடி வேஸ்ட், அவ்வளோதான். அட் த மொமெண்ட் ஒரு செகண்டில் போயிடுச்சு. எதுக்காக இந்த 1000 கோடி 2000 கோடி? ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லாமல் இந்திய அரசாங்கம் கஷ்டப்படுது. கல்வி கொடுக்கணும், சானிடேஷன் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்தும், ஏழை மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தும், அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான கோடிகளை விண்வெளித்துறையில் முதலீடு பண்ணி ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள் இல்லையா, அந்த ஆராய்ச்சியை வீணடிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்திய விஞ்ஞானிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு உரிய மரியாதையும் உரிய பணமும் வசதிகளும் அறிவும் கற்றுக்கிறதுக்கான ஸ்பேஸையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. இதில் குறிப்பாக வந்து நாங்கள் வந்து தனியார் மயமாக்க போகிறோம், இதில் ரிலையன்ஸ் வருவார், அம்பானி வருவார், அதானி வருவார், யாராரோ வருவாங்க அப்படின்னு தனியார் மயத்தை நோக்கி நகர்ந்தால் இது வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமே மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்று இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகள் அரசு பள்ளியில் படித்து வந்தவர்கள். நாளை இது போன்று தனியார் நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய இந்த விஞ்ஞான கூடங்களில்
அரசு பள்ளியிலிருந்து யாரும் வரமாட்டாங்க, ஏழை எளிய பேக்ரவுண்ட்லேருந்து வரமாட்டாங்க, எல்லாருமே பணக்காரங்களாக படித்த பயங்கரமான இடத்துலேருந்து வருவாங்க. ஏழை எளிய மக்கள், சாதாரண ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் விஞ்ஞானிகளாக வரும்போது அந்த அறிவியலை சமூகத்துக்காக அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க இல்லையா, அதை நோக்கி அறிவியலை திருப்புவாங்க. ரொம்ப எலிட்டாக பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு பெரிய விஞ்ஞானியாக வந்து நீங்கள் நிலாவில் போய் உட்கார்ந்தா என்ன, ஸ்பேஸில் போய் உட்கார்ந்தா என்ன, அதை நீங்கள் மக்களுக்கு எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போது சாதாரண எளிய ஏழை மனிதர்கள் விஞ்ஞானத்தில், குறிப்பாக இந்த விண்வெளி கழகத்தில் இருக்க வேண்டும், இந்த விஞ்ஞான ஏரோஸ்பேஸ் துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விஞ்ஞானிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.